மக்களே வணக்கம். சுட்டுமுடி சுடரே சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம தருணும் சுடரும் விளையாடிட்டு இருக்காங்க. செல்போனை வச்சுட்டு போட்டோலாம் எடுத்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா புறமடிச்ச தியா என்ன பண்றா, வேணும்னே நம்ம சுடரை தள்ளி விட்டுறா. அந்த போனை கீழே விழ பார்க்க நல்ல வேலைங்க நம்ம தருண் பிடிச்சிடுறாரு. இல்லைன்னா வீட்டுல ஒரு பெரிய ரகலையே நடந்திருக்கும். இவங்க 2 பேரும் அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த நேரத்துல சரளா வந்து திட்டிட்டு இருக்கா. எதுக்கு தியாவை திட்டின தருண் கேட்கிறாங்க. அம்மா ஒண்ணுமே இல்லம்மா, இவ சும்மா நாளுமே வந்து வம்புழுத்துட்டு இருக்கா சுடரை. நானும் சுடர் தானே பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம், இவளுக்கு பொறுக்கவே இல்லாமான்றாங்க. எல்லாம் வந்து இந்த சுடரால தான் வந்தது. தியாவும் நீயும் ஒன்று சண்டை போடாமல் தானே இருந்தீங்க, இவ வந்துருந்தா ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் சுந்தர் வந்து எதுக்கு தேவையில்லாமல் நீ சுடரை மூச்சை காட்டுற, ஆமாம் வந்துருவீங்களே அவனா உங்க தங்கச்சி பொண்ணுக்கு சப்போர்ட்டா, இவளால தான் தியாவும் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சமாதானப்படுத்தி 3 பேரும் சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம சுந்தர் வந்து சுடர் பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி வர்றாரு. என்னம்மா ரொம்ப கவலையா இருக்குன்னு கேட்குறாரு. இல்லை அம்மு ஞாபகம் வந்துடுச்சு மாமா. மாமா எனக்கு ஒரு ஆசை மாமா, அம்மா வந்து என்னை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு மாமா, இன்னும் காசு வேணும்ல படிக்கிறதுக்கு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்றாங்க. அதுக்கு சுந்தர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கவலைப்படாதம்மா மாமா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை மாமா நீங்களே கஷ்டப்படுறீங்க, நீங்கள் செய்கிற வேலை எனக்கு கற்றுக் கொடுங்க மாமா, அதை நான் கற்றுக்கிறேன், அதனால காசு வரும்ல, அதை வச்சே நான் படிக்க வைங்க மாமா, அப்போ தான் நான் நல்லா படித்து அம்மா வெளியே கொண்டு வர முடியும், அம்மா எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க மாமா கிட்ட பேசுது. உடனே சுந்தர் என்ன பண்ணுறாரு, அபியோட வாழ்க்கையில் என்னதான் நடந்தது, அபியை கல்யாணம் பண்ணியிருக்க எந்த ஊரில் இருக்கான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம போய் அபியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுந்தர் முடிவு பண்ணுறாருங்க. இங்கே வெற்றி கருணா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஸ்வேதா ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு டெண்டர் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸ்வேதா அதை ஒட்டு கேட்டுட்டு வெளியே ஒரு ஆளுக்கு பேரம் பேசி தகவல்லாம் சொல்லிடுவான். இதனால கோவமடிச்ச ஸ்வேதா வந்து சமையல்காரனை பிடிச்சி அடிச்சு திட்டிடுவா. எதுக்கு உண்ட வீட்டுல ரெண்டகம் பண்றேன், இந்த காலத்துல யாருமே நம்ப முடியல, உனக்கு என்ன குறை வச்சு நாங்க இந்த வீட்டுல ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட கருணா வந்து எதுக்கு ஸ்வேதா இவ்வளவு கோவப்படுறேன்ட்டு, பின்ன என்ன நீங்க என்ன நம்பிக்கை துரோகி தானே வேலைக்கு வச்சிருக்கீங்க, இந்த காலத்துல யாருமே நம்ப முடியல, கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க, எப்படி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய டெண்டரை வந்து இவன் ஒட்டு கேட்டுட்டு வெளியே போய் சொல்லியிருக்கான், அவன் கம்மி என்றான், இவன் மட்டும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை தத்தி அனுப்பிச்சிடுறான். அவ்வளோ ஆவேசம் கோவப்படுற ஸ்வேதாவை பார்த்துட்டு நம்ம வெற்றியோட ஃப்ரெண்டெல்லாம் அப்படியே திகழ்ச்சி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஸ்வேதாவோட அம்மா வராங்க. அம்மா வந்து ஸ்வேதாவுக்கு எப்பவும் உங்களோட கல்யாண விஷயத்த நீ சொல்ல போகிற, எல்லாரும் பொண்ணு பார்க்க வரன்றாங்க, ஆனால் ஒன்று இந்த வீட்டில் நீ இருக்கிறதாதம்மா எல்லாம் கொஞ்சம் தயங்குறாங்கன்றாங்க. அம்மா இந்த கல்யாணம் பற்றியே பேசாதம்மா, நான் மகேஷ்காக தான் இவனால கல்யாணம் பண்ணாதான் இருக்கேன், இனியும் குழந்தை மகேஷும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளையே இருக்கிறவங்க சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா என் வாழ்க்கையை பற்றி நானே பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கருணாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டுருங்க. அது எப்படி ஸ்வேதா, என்னை விட்டு இன்னொருத்தனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே உன்னை அடையிறதுக்காகவே உங்கள் அக்காவை நான் விஷம் வச்சு கொன்னவன் போட்டு தந்தவன், உன்னை என்னை தவிர வேற ஆளையும் அடைய முடியாது, நான் தான் உன் கழுத்தை தாலி கட்டுவேன், எத்தனை வருஷம் இருந்தாலும் நான் காத்துட்ருப்பேன், என் வழிக்கு நீ தானே வருவேன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு இருக்கான் இந்த கருணாகரன். பார்வதி ஃபோட்டோ முன்னாடியே சொல்கிறான், பார்வதி இந்த உலகத்திலே வந்து நான் ஸ்வேதாக்காக என்ன ஒன்றா செய்வேன், அதனால தானே நான் உன்னே கொன்னேன், கூட உன் தங்கச்சிக்கு புரிய மாட்டுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்வேதா முன்னாடி அந்த கருணாகரன் பேசிகிட்டு இருக்கான். ஏற்கனவே இந்த கருணாகரன் ஃபோட்டோ முன்னாடி இப்படி பேசுனதால தான் அபிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாச்சு. இதே மாதிரி இவன் ஃபோட்டோ முன்னாடி பேசி பேசி இந்த கருணாகரன் தவளை தான் வாயால் கெட்ட மாதிரி கண்டிப்பாக மாட்டிக்க தான் போகிறான். அடுத்த டார்கெட்டு அவங்க மாமியார் இவன் பேசுறதெல்லாம் கேட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து இந்த அபி பாவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஏற்கனவே அந்த ஜெயிலர் அம்மா வந்து அவளுக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க, பழைய ஜெயிலர் அம்மா. இவன் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அபி வந்து ஒரு வக்கீல் ஆகணும் தான் ஆசை. அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருப்பா, எப்படியும் நான் படித்து வக்கீலாகி எந்த தப்பும் பண்ணாத குற்றவாளியாக இருக்கிறாங்கல்ல இந்த கைதிகளுக்காக நான் போராடி கேஸில் கோர்ட்டில் வாதாடி அவங்கள விடுவிப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த ஜெயிலர் ரஞ்சித் என்ன பண்ணுறான், கோவப்பட்டுட்டு இங்கே என்ன வேலை செய்யாமல் கூத்தடிச்சிட்டு இருக்கான், மற்றவங்களாம் வேலை செய்கிறாங்கல்ல, அப்போ அந்த மூட்டையெல்லாம் எடுத்து மாதிரி சமைக்க முடியவைன்னு சொல்லிட்டு அப்படியே தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, மேடம் எந்த வேலைன்னு சொல்லுங்க மேடம், நான் செய்கிறேன், அபி கொஞ்சம் உடம்பு சரியில்லைட்டாங்க, நீனா அவளுக்கு வக்க அதாச்சு பொடி, எனக்கு அபி தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவளை கடுமையாக வேலைலாம் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடனாமும் ஒரு பொம்மை வச்சுருப்பா, அதையும் தூக்கி போட்டு
தூக்கி போட்டுறாங்க. இதை பார்த்து அபி கோவப்பட்டு, ஒரு லிமிட் இருக்குது, உங்கள் வேலை என்ன, கைதி ஒழுங்காக பராமரிக்கிறாங்க, அவங்க வேலை கரெக்டாக செய்கிறாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் உங்களை ஜெயிலராக வச்சுருக்காங்க, தேவையில்லாமல் எங்களை நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு அபி அந்த ஜெயிலர் ரஞ்சித்தை மிரட்டுறாங்க. இதை கேட்ட, எங்கிட்டே நீ வாழாட்டுற, அவங்க நான் கவனிக்கவே இல்லை, கவனத்தில் கவனிச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்காங்க. பாவங்க அபி, இந்த பொம்பளையால், இந்த ஜெயிலர் பொம்பளையால் அபி என்னென்ன கஷ்டப்பட போகிறா தெரியலங்க. அவள் வாழ்க்கையில் வந்து ஒரு பக்கம் தான் பொண்ணை நினச்சி கஷ்டம், ஒரு பக்கம் தன்னை கைவிட்ட புருஷன் மேலே கஷ்டம், ஒரு பக்கம் தப்பே பண்ணாத ஜெயிலுக்கு வந்து தானே அனுபவிக்கிறாள், அந்த கஷ்டம் வேற பத்தாததுக்கு இந்த பொம்பளை டார்ச்சர் வேலை. இதெல்லாம் எப்படி சமாளித்து அபி வெளியே வர போகிறான்னு தெரியல மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.